Okay, so next topic is nothing but force and motion. Okay, இப்போது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் எ கிரீக் ஃபிலாசபர். அரிஸ்டாட்டில் இஸ் அ டேஷ் ஃபிலாசபர்னு சில டைம் கேட்கலாம். ஓகேவா, அரிஸ்டாட்டில் இஸ் அ கிரீக் ஃபிலாசபர். ஓகேவா, உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். அரிஸ்டாட்டில் இஸ் அ லாட்டின் ஃபிலாசபர், ஸ்காட்லாண்ட் ஃபிலாசபர், கிரீக் ஃபிலாசபர்னு சில டைம் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? அரிஸ்டாட்டில் இஸ் அ கிரீக் ஃபிலாசபர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அண்ட் சயின்டிஸ்ட் த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் earthly பாடிஸ் இஸ் அட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஏர்த்தில் இருக்கிற எல்லா பாடிஸ் ஆப்ஜெக்ட்ஸும் என்னவா இருக்குது? நேச்சராகவே ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, த நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து நேச்சுரலாகவே அது என்ன ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அ ஃபுட்பால், அந்த ஃபுட்பாலை வந்து ஒரு தடவை கிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த பால் வந்து அப்படியே உருண்டுட்டு போய் ஒரு இடத்துல நின்றுமா? நம்ம போய் அதை நிறுத்த தேவையில்லை. அதே ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அதே தானாக போய் நின்றோம். ஓகேங்களா, ஸோ இதை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் மோஷன், தட் இஸ் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். நம்ம எந்த ஃபோர்ஸ் கொடுத்தையும் அதை நிறுத்த தேவையில்லை. அதனால என்னன்னு சொல்கிறாங்க? அதை ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் ஆர் நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு எது சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, he stated that a moving body naturally comes to rest அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா அந்த பாடி வந்து என்ன ஆகும்? நேச்சுரலாகவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாரு? எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், அதாவது நான் போய் தடுக்காமையே அந்த பால் என்ன ஆகும்? ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் மோஷன், தட் இஸ் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் எடுத்தது ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா, ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, he also proposed that இன்னொரு இதுவும் சொல்லியிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, that a force that is push or pull is needed to make the bodies to move from their natural state அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னதுன்னா, ஒரு பாடி இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு புஷ் ஆர் புல் கொடுத்தோம்னா அதோட நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், அதாவது ரெஸ்ட், நேச்சுரல் ஸ்டேட் ரெஸ்ட்லேருந்து மூவ்மெண்ட்டுக்கு போகும்னு சொல்கிறாரு. அண்ட் பிஹேவ் கான்ட்ரரி டு தயர் ஓன் நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஒரு பால் எடுத்துக்கலாம் மட்டுமே. அந்த பாலை நான் உதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பால் எப்படி வச்சுருப்பேன்? ஒரு இடத்துல பெனால்ட்டி கிக் மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த பால் வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கிறேன் கிரவுண்டில். அப்போ அந்த பால் வந்து எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு புஷ், ஒரு கிக்கு கொடுக்க போகிறேன். அந்த பாலை கிக் கொடுத்தோன்னு என்ன ஆகும்? ரெஸ்ட் இருக்கிற பால் வந்து என்ன ஆகும்? மோஷனுக்கு போகும், மூவ்மெண்ட் ஆகுமா? ஸோ அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை வந்து வைலண்ட் மோஷன், அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதனால அதை என்னன்னு சொல்கிறாரு? he call it as violent motion or force dependent. அந்த பால் மூவ் ஆகணும்னு என்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். அதைத்தான் நான் சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் as force dependent or violent motion. இப்போ நேச்சுரல் மோஷன்னா என்னது? நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காமையே அதே தானாக ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஆனால் வைலண்ட் மோஷன் என்னது? அந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நிப்பாட்டலாம், இல்லை அந்த பாலை புஷ் பண்ணலாம், இல்லை மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் வைலண்ட் மோஷன் அண்ட் நேச்சுரல் மோஷன். ஏதாச்சும் டவுட் இருக்குதா வைலண்ட் மோஷன் நேச்சுரல் மோஷனில்? சரி, ஒரே ஒரு தடவை அப்படியே அந்த இதை படித்து பாருங்கள். ஒரே ஒரு தடவை படிங்க, அப்படியே ஒரு தடவை படித்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்தர் he said, when two different mass bodies, ஒரு ரெண்டு வெயிட்டான ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஒன்று வந்து கல் எடுத்துக்கங்க, ஒரு பெரிய கல் எடுத்துக்கங்க. இன்னொன்று வந்து ஒரு ஃபெதர் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபெதர் எடுத்துக்கங்க. இப்போது ரெண்டுத்தையும் நான் கீழே ட்ராப் பண்ணுறேன். எது ஃபஸ்ட்டு கீழே போய் சேரும்? ஒரு மாடிக்கு போய் நின்றுட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நின்றுட்டு அந்த ரெண்டுத்தையும் நான் கீழே போட்டேன்னா எது ஃபஸ்ட்டு கீழே போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கல் தான். ஏன்னா ஏன் அது ஃபாஸ்ட்டாக போகுது? பிகாஸ் த ஸ்டோன் ஹேஸ் ஹையஸ்ட் மாஸ். ஓகேங்களா, அது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கிறங்காட்டி அது என்ன ஆகும்? ஸ்டோனு டக்குன்னு போய் கீழே விழுந்துடும்.
இதே வேக்கம்னு சொல்லுவாங்க, ஏர் இல்லாத பகுதி, காற்று இல்லாத பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ஒரு ஜாருக்குள்ளே காற்றே இல்லை, ஓகேங்களா, ஒரு பாட்டிலுக்குள்ளே காற்றே இல்லை, அதில் நான் ஒரு காயின் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபெதர் எடுத்துக்கிறேன், அதில் ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணி பார்த்தோன்னா வைங்களேன், எது சீக்கிரம் போகும்னா ரெண்டுமே டக்குன்னு அதே டைமில் தான் போய் விழுக்கும். அது எப்படி சார்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஏர். அந்த இடத்துல ஏர் இல்லை, ஒரு ப்ரெஷர் இல்லை எதுவுமே, ஓகேங்களா, அதனால படால் டப்புன்னு விழுந்துடும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரான்னு பார்த்தோம். Galileo proposed the following concepts about force, motion and inertia of bodies. Galileo எதெல்லாம் சொல்லியிருக்கிற இந்த இப்போ சொல்லியிருக்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை பற்றி சொல்லியிருப்பாரு, மோஷன் பற்றி சொல்லியிருப்பார், அண்ட் இனர்ஷியா ஆஃப் பாடிஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ செக் இட் அவுட். The natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்னது, உலகத்தில் இருக்கிற எல்லா பாடிஸும் என்னது, எய்தர் ரெஸ்ட்டில் இருக்கும் அல்லைன்னா மோஷனில் இருக்கும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, உலகத்தில் இருக்கிற எல்லா நேச்சுரல் பாடிஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா பாடிஸும் எப்படி இருக்கும், ஒன்றா ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மோஷனில் இருக்கும் அப்படிங்கிறது அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறார். ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் எ பாடி இன் மோஷன் வில் continue to be in the same state of motion as long as no external forces applied அப்படின்னு சொல்கிறார். A body in motion will continue to be in the same state of motion சொல்கிறாரு. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோ, மூவ் ஆகிட்டே இருக்குது, அது ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. அது கரெக்டாக தப்பா? கண்டிப்பாக தப்பு தான். அந்த இப்போ நான் ஒரு பால் உதைக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பால் வந்து நான் பிடிக்கிற வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்குமா? அப்படிலாம் இல்லவே இல்லை. அதே சில நேரத்தில் என்ன ஆகும், ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அதே ரெஸ்ட்டுக்கு வந்துடுதா? அப்போ செகண்ட் பாயிண்டில் வந்து ஒரு குளறுபடி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் when a force is applied on bodies they resist any changes in their state. This property of body is called inertia. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு இனர்ஷியா பார்க்கும்போது பார்த்துக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் இனர்ஷியா தான். ஸோ அதை வந்து நான் அப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். when a body is when a force is applied on the body they resist any changes in the state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ யூ ஆர் ட்ராவலிங் இன் அ பஸ், ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா, நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நின்றுட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, அந்த பஸ்ஸில் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க, ஆனால் அந்த பஸ்ஸு மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு கண்டக்டர் பிரேக் அடிக்கிறான்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவீங்க, திடீர்னு ஃப்ரண்ட்டில் போயிட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருவீங்களா? அதுதாங்க இனர்ஷியா. அது என்னதுன்னா, நம்ம பாடி வந்து திடீர்னு மோஷனுக்கு போகிறத ஒத்துக்காது. நம்ம பாடி ரெஸ்ட்லேயே தானே இருக்குது. திடீர்னு கண்டக்டர் பிரேக் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம பாடி திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும், அப்போ அதை ஏற்றுக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, when dropped from a height in vacuum, ஓகேங்களா, of bodies of different sizes, shapes and masses fall at the same rate and reach the ground at the same time. நான் இது உங்களுக்கு மேலே அப்படியே சொல்லிட்டேன். ஒரு 2 டிஃப்ரெண்ட் மாஸ் பாடிஸ் எடுத்துங்க, ஒன்று வந்து ஸ்டோனு, இன்னொன்று வந்து ஃபெதர்னு எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு ஒரு ஸ்டோனையும் ஃபெதரையும் ட்ராப் பண்ணேன்னு என்ன ஆகும், the stone will be falling much faster than the feather. அதே நான் வேக்கம், அதாவது காற்று இல்லாத பகுதி, ஓகேங்களா, ஒரு காற்று இல்லாத பகுதின்னு இல்லை, பட் நம்மளே அதை க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த ஜோன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய சயின்டிஸ்டில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட்டும் ஒரு லைட்டான ஆப்ஜெக்ட்டும் எடுத்துகிட்டு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மாஸாக இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என்ன செக் பண்ணும்போது என்ன ஆகுது, 2 ஆப்ஜெக்ட்டையும் நம்ம கீழே போடும்போது என்ன அது அட் அ டைமில் ரெண்டுமே போய் ரீச் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. So these are the 4 points proposed by Galileo. So first point is nothing but all natural state of the earthly bodies is either at rest or in the uniform motion. உலகத்தில் இருக்கிற எல்லா பாடிஸும் எப்படி இருக்கும், எய்தர் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மோஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு, a body is in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. எந்த ஃபோர்ஸும் கொடுக்காம ஒரு பாடி வந்து மோஷன்லேயே தான் இருக்கும். அது எப்போது ஸ்டாப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாப் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இடிக்குது. அது எப்படிங்க சார் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தா தான் ஸ்டாப் ஆகும், சும்மா சாதாரணமாக வந்து ஸ்டாப் ஆகாதா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, when a force is applied on bodies they resist any changes in the state. ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்னது, நம்ம வந்து அந்த பாடி ஏற்றுக்காது. அந்த திடீர்னு வர ஃபோர்ஸை நம்ம பாடி ஏற்றுக்காது. அந்த ரெசிஸ்டிங் சேஞ்சஸை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, we call it as inertia அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. the example is nothing but a moving bus. ஓகேவா. then fourth one is nothing but when dropped from a height in vacuum. வேக்கம்னா நம்மள எங்கே காற்று இல்லாத பகுதி, அங்கேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகும், நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் எடுத்துங்க, இன்னொன்று வந்து ஃபெதர் எடுத்துங்க. அந்த ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணும்போது வேக்கமில் என்ன ஆகும், ரெண்டும் அட் அ டைமில் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே, இனர்ஷியா. ஸோ இனர்ஷியானா நான் இப்போது போன பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் நான் சொன்னேன்னா உங்களுக்கு இனர்ஷியான் என்னது, when a force is applied on bodies they resist any changes in the state அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை பற்றி என்னங்க சார் இது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ நம்ம இனர்ஷியன் என்னன்னு பார்க்கலாம். இதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லுக் அட் தட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ while you are traveling in a bus or in a car, ஒரு கார்லையோ இல்லை பஸ்லையோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. when a sudden brake is applied, திடீர்னு பிரேக் அடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி என்ன ஆகும், லீன்ஸ் இந்த ஃபார்வர்ட் டைரெக்ஷன். திடீர்னு பிரேக் அடிக்கும்போது நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்போம், அப்படியே முன்னாடி போயிட்டு மறுபடியும் என்னது நார்மல் பொசிஷனுக்கு வருவோமா. அப்போ அது என்னது, அது ஒரு இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி when the vehicle suddenly moves in forward from the rest, திடீர்னு நம்ம சாதாரணமாக உட்காந்துட்டு இருப்போம், திடீர்னு ஸ்பீடாக போச்சு வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது என்ன ஆகும், திடீர்னு பேக்கில் போவோம் தெரியுங்களா. ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணி பாருங்கள். திடீர்னு நம்ம பிரேக் அடிக்கிறோம், அப்போ என்ன ஆகும், we will be moving forward. திடீர்னு ரெஸ்ட்டில் இருக்கிற வண்டி திடீர்னு ஃபோர்ஸ் எடுத்து ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம திடீர்னு ஜர்க் ஆகும், பின்னாடி ஜர்க் ஆகுமா. ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாரு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் டியூ டு எனி பாடி வுட் லைக் டு கண்டினியூ டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மோஷன். இது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பாடி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஓகேங்களா, அப்போது நம்ம பாடி வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்குது. அப்போ அந்த பாடி எதுக்கு பழகி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு எதை பழகிருக்கும். அப்போது திடீர்னு மூவ் ஆகும்போது அந்த மூமெண்ட்டை நம்ம பாடி என்ன பண்ணது, ஏற்றுக்காது. ஸோ ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ மெதுவாக பேக் போயிட்டு மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இனர்ஷியா. அந்த செகண்ட் பேரா பாருங்கள். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி, ஒரு பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்சஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். முன்னாடி போகிறதையோ பின்னாடி போகிறதையோ, பிரேக் பிடிக்கும்போது முன்னாடி போகிறதையோ, இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கும்போது பின்னாடி போகிறதையோ அது வந்து ரெசிஸ்ட் பண்ணியுமாமா. ஏன்னா அது ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மாறுறதுக்கு தயங்கும். அதைத்தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா. அன்லஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பிரேக்கு அப்படி இல்லைன்னா ஆக்சிலேட்டர் தான். பிரேக் அடித்தோம்னா என்னது, பிரேக்குங்கிறது இங்கே அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா. திடீர்னு பிரேக் அடிக்கணுங்க, அப்போ என்ன போகணுமோ, வி வில் பி மூவிங் ஃபார்வர்ட். அப்போது அதை வந்து நம்மளால் நம்ம பாடி வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்காது. திடீர்னு நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன், திடீர்னு பிரேக் அடிக்கிறான், அப்போ நம்ம பாடி ஐயோ அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போயிடும். நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற பாடி என்ன ஆகுது, திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு போதா, ஒரு ரெஸ்ட் இருக்கிற பாடி மோஷனுக்கு போகுது. அப்போ அதை வந்து ஏற்றுக்காதங்காட்டி இதை என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்ல வராங்க. மறுபடியும் இந்த வேற சொல்கிறேன். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச். ரெசிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, தடுக்கிறது. ஓகேங்களா. நம்ம ஒரு பொசிஷனில் இருப்போம், அந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறுறதுக்கு நம்ம இதாகும், நம்ம பாடி ஒத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிறீங்க, டேய் முன்னாடி வாடா, ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வாடா அப்படின்னு சொன்னால், சார் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லுவே, இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அப்போது உனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள். முன்னாடி வர சொன்னால் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் தெரியுமா, ஐயோ நம்ம இருந்த இடத்த விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், தடன்னு குச்சி எடுத்துகிட்டு வந்து ஒழுங்காக முன்னாடி வா அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி போக சொல்லுவேன். அப்போ அதுக்கு பேர் என்னது, தட் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டி பாருங்கள். டேக் அ கிளாஸ் டம்ளர் அண்ட் பிளேஸ் அட்
ஸ்மால் கார்ட்போர்ட் ஆன் இட் ஷோன் இன் த ஃபிகர். ஓகேங்களா, ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம், அது மேலே ஒரு கார்ட்போர்டு வைக்கிறோம். நவ் கீப் அ காயின் அட் த சென்டர் ஆஃப் த கார்ட்போர்ட். அந்த கார்ட்போர்டோட சென்டரில் வந்து என்ன வைக்கிறோம், we are placing a coin. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், தென் flick the cardboard quickly, what do you observe? அப்போது அந்த கார்ட்போர்டு வந்து திடீர்னு சுண்டி விட்டுறேன். ஓகேங்களா, அப்போ என்ன அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்போர்டு வந்து பறந்து போயிடும், அந்த காயின் வந்து என்னது அந்த டம்ளருக்குள்ளே போயிடும். இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே பேரா கொடுத்துருக்காங்களா, இந்த பேராவில் என்ன சொல்லியிருக்கிறேன்னு பாருங்கள். இன் ஆக்டிவிட்டி டிஸ்கிரைப்ட் அபோவ் த இனர்ஷியா ஆஃப் த காயின் கெப்ட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அந்த காயின் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, அந்த ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த கார்ட்போர்ட் மூவ்ஸ், அந்த கார்ட்போர்ட் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த காயினும் மூவ் ஆகுது. when the cardboard has moved the coin falls into the tumbler due to gravity. அப்போ என்னது, ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கிறது, திடீர்னு ஏதோ ஒரு அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்தங்காட்டி என்ன ஆச்சு, அது அந்த பாடி வந்து ஒரு மோஷனுக்கு வந்து மறுபடியும் தன்னோட ரெஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் டியூ டு இனர்ஷியா. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்தது, அது மறுபடியும் மோஷனுக்கு போயிட்டு மறுபடியும் ரெஸ்ட்டுக்கே வந்துடுச்சு, அதனால we are calling it as inertia of rest. இந்த இனர்ஷியாங்கிற டாபிக் புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை மறுபடியும் ஒரு தடவை அந்த இனர்ஷியா 1.2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு தடவை படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ ஸ்டடி திஸ் டாபிக் now. In the next class we can see about types of inertia. ஸோ இனர்ஷியாவில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், தென் இனர்ஷியா ஆஃப் மோஷன், தென் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா, இந்த 3 டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம், அது கூட எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் எதெல்லாம் பார்த்துட்டோம், we have seen the introductory part, then force and motion, then inertia. what is inertiaங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதில் எங்கெல்லாம் கொஷின்ஸ் 1 மார்க் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, dash the branch of physics that deals with the effect of force on bodies அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ ஆன்சர் will be the mechanics. ஸோ mechanics is divided into how many typesன்னு கேட்கலாம், 2 types. first one is statics, then dynamics. ஓகேங்களா, ஸோ dynamics is classified into 2 types. என்னென்னு கேட்கலாம், kinematics and kineticsன்னு கேட்பாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் இஸ் அ டேஷ் ஃபிலாசபர்னு கேட்கலாம். ஸோ க்ரீக் ஃபிலாசபர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் நேச்சுரல் மோஷனுங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் திஸ் டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு கேட்பாங்க. நேச்சுரல் மோஷன்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் மோஷன். ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னு நினச்சோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் வயலண்ட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்ட் மோஷன். ஃபோர்ஸ் தேவைப்படுறங்காட்டி அது என்ன ஃபோர்ஸ் டிபெண்ட் மோஷன் சொல்கிறோம். ஸோ கலிலியோ வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு ஃபோர்ஸு, இனர்ஷியா, மோஷனை பற்றி. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எதர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஒன்று ரெஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைனா மோஷனில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. தென் ஆப்ஜெக்ட் வில் பி கண்டினியூ டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஸ் லாங் அஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னது அது, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து நிப்பாட்டாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் தேர்ட் பாயிண்ட் என்னது, when a force is applied on bodies they resist any changes. இதை வந்து நம்ம இனர்ஷியா என்னன்னு சொன்னோம். இனர்ஷியாங்கிறது என்னது, ஒன்றும் அந்த பஸ்ஸு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஸோ தட் இஸ் இனர்ஷியா. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னது, ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்து நான் ட்ராப் பண்ணும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ட்ராப் பண்ணும்போது ஸ்பீடாக கல் கீழே போயிடும், ஃபெதர் வந்து ஸ்லோவாக தான் வரும். இதே வேக்கமில் நான் பண்ணேன்னு என்ன ஆகும், வேக்கம்னா காற்றுல அதை பற்றி, ஸோ அந்த இடத்துல நான் பண்ணேன்னு என்ன ஆகும், ரெண்டுமே அட் அ டைமில் ஃபாலோ ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இனர்ஷியான்னு என்னென்னு பார்த்தோம். இனர்ஷியாவில் என்னெல்லாம் பார்த்தோம், இனர்ஷியாங்கிறது என்ன ஒன்றும் இல்லை. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், காரு இல்லைனா பைக், இது பஸ் எடுத்துக்கங்க. அந்த பஸ்ஸில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு வந்து பிரேக் அடிச்சுன்னு என்ன வைங்க, நீங்கள் திடீர்னு ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க முன்னாடி மோஷனுக்கு போவீங்க. ஓகேங்களா, ஒரு பெண்ட் ஆவீங்க. அப்போ அது வந்து நம்ம என்னது, இந்த நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற பாடி திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது, அதை தடுக்க பார்க்குது. ஓகேங்களா, தடுத்து மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர பார்க்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா. இதே நீங்கள் வண்டி வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஜர்க் அடிப்பீங்க, திடீர்னு பேக்கு போவீங்க தெரியுமா. ஸோ இதுவும் ஒரு வகையான இனர்ஷியாக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாச்சு, இதில் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு. ஆக்டிவிட்டியில் என்ன பார்த்தோம், ஒரு டம்ளர், கார்ட்போர்டு, தென் காயின். அந்த கார்ட்போர்டை மட்டும் சுண்டி விட்டோம்னா என்ன ஆகும், ஃபஸ்ட் அந்த காயின் வந்து ரெஸ்ட் இருக்கிற காயின் என்ன ஆகும், திடீர்னு மோஷனுக்கு போகும், அப்புறம் மறுபடியும் ஒரு பொசிஷன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்துருக்குறோம்.
ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கேட்கலாம், வேறு ஏதாச்சும் சஜஷன் எதுனாலும் நீங்கள் சொல்லலாம்.